ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குழப்பமாகவே இருக்குது. நமக்கு வந்து வர திங்கட்கிழமை கருத்து கேட்பு கூட்டம் இருந்தாலும் ஒரு புறம் வந்து பள்ளிகள் திறப்பதற்கான ஆயத்த பணிகள் நடந்துட்டு தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தனியார் பள்ளிகள் ஒட்டுமொத்தமாகவே பள்ளிகளை திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேரண்ட்ஸை வந்து சொல்ல வைப்பாங்க அப்படிங்கிறது வந்து கருத்து வந்து போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய தமிழக அரசில் சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு சர்க்குலர் வந்து அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பள்ளிகளில் திறக்கும் பட்சத்தில் அதற்கான ஆயத்த பணிகள் வந்து என்னென்ன மேற்கொள்ளணும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது போல் வந்து சில கருத்துக்களெல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா? சர்க்குலர் வந்து அனுப்பியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம். ஸோ குடும்ப நலத்துறை இயக்குனர் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வரக்கூடிய நவம்பர் 16ஆம் தேதி பள்ளிகள் வந்து திறக்கும் பட்சத்தில் மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வைட்டமின் மாத்திரைகள், சானிட்டரி, கிருமி நாசினி இந்த வழங்கும் பணிகள் எல்லாமே வந்து தயாராக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ நிபுணர் குழுவும் வந்து தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுலேயும் வந்து தமிழக அரசு பள்ளிகளை திறப்பதற்கான ஆயத்த பணிகள் நடந்துகிட்ருக்கு, தீவிரமாக இருக்குது அப்படிங்கிறது போல் சொல்லப்படுது. ஸோ சுகாதாரத்துறையிலிருந்து இந்த சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக வந்து பள்ளிகள் திறப்பதற்கான வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து மாணவர்களை பரிசோதிக்க வந்து மருத்துவர்கள் வந்து தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வைட்டமின் மாத்திரைகள் தயாராக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அனைத்து பள்ளிகளுக்கும் கிருமி நாசினிகள் வழங்கும் பணிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 16ஆம் தேதி பள்ளிகளை திறப்பது குறித்து தான். ஓகேங்களா? கருத்து கேட்பு கூட்டம் ஒரு புறம் நடந்தாலும் இந்த பள்ளிகளை திறப்பதற்குண்டான தயார் பணிகள் ஒரு புறம் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத சொல்லப்படுது. நேற்றைய தினமே வந்து சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா? சுகாதாரத்துறையிலிருந்து சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்கூல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிருமி நாசினிகள் தயாராக வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வைட்டமின் மாத்திரைகள், மருத்துவர்கள் இதெல்லாமே வந்து தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது போல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 1 or 2 டேஸில் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? 11ஆம் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. தனியார் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் திறக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஃபார்மே வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கண்டிப்பாக ப்ரைவேட் ஸ்கூல் வந்து பேரண்ட்ஸை வந்து பள்ளிகள் திறப்பதற்கான ஆயத்த பணிகள் அதாவது கட்டாயப்படுத்துவாங்க அப்படிங்கிறது போல் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ நிறைய ஸ்கூலில் வந்து பசங்க வந்து கலர் ட்ரெஸ்ஸில் போயிட்டுருக்கிறத நானே கூட பார்த்துருக்கேன். எங்கள் ஏரியாவில் ஸ்கூல் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. மேக்ஸிமம் ஸ்கூல் திறப்பதற்கான ஆயத்த பணிகள் சுகாதாரத்துறையால் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. பார்ப்போம்.